நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு சுட்ட மீன் வறுவல். யார் யாருக்கெல்லாம் மீன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கல்பனா ராமசாமிக்கு 2 ஆம்பளை பசங்க, குகனு சுரேஷு. அவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் ஒரே வீட்லேயே 2 பொண்ணையும் எடுத்துக்கிட்டாங்க, அக்கா தங்கச்சி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அக்காவும் தங்கச்சியும் ஏதோ எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அக்காவை விட தங்கச்சிக்கு முடி இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்குமா, உன் முடியை விட என் முடியை பற்றியா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி 2 பேருக்கும் முடியாலேயே சண்டை வரும். ஆனால் முடியை பிடிச்சி இழுத்துக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அழகும் 2 பேருமே அழகாக இருப்பாங்க. உன்னை விட நான் அழகு, நீ என்ன அழகு அப்படின்னு மாற்றி மாற்றி அழகுக்கும் சண்டை வரும். அக்காவுக்கு ஒரு புடவை வாங்குறீங்களா, அப்போ எனக்கு எங்க அப்படின்னு கேட்பா தங்கச்சி. அக்கா என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு வாங்கியிருக்கிறீங்கல்ல அப்போ எனக்கு எங்க அப்படின்னு கேட்பா. மாற்றி மாற்றி அவங்க 2 பேரையும் சமாளிக்கவே முடியாமல் தான் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அப்படி இருந்தும் நல்லா பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துட்டாங்களா. வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு கல்யாணமும் ஒரே வீட்லேயே அமைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு அமைப்பாக அமைஞ்சிருச்சு. கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்தும் இவங்க 2 பேரும் சும்மாவா இருப்பாங்க. இதில் அக்கா சுஜி, தங்கச்சி சுதா 2 பேரோட வீட்டுக்காரங்களும் வெளியில் வேலைக்கு போயிடுவாங்களா. அவங்க மாமனாரும் வேலைக்கு போயிடுவாங்க. பாவம் வீட்டில் இருக்கிறது இவங்க மாமியார் மட்டும்தானே. அவங்கள பாடா படுத்தி எடுத்துருவாங்க. இவங்க 2 பேரை அவங்களுக்கு மேய்க்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். என்ன அத்தை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அக்கா சுஜிக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்களேன்ட்டு சுதா பேசுவா. அதுக்கு உடனே சுஜி, ஆமாம் ஆமாம், உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுன்னா நீ முதல்ல ஒழுங்காக நடந்துக்கணும். எப்போ பார்த்தாலும் என் கூட போட்டி போட்டால் பரவாயில்ல, பொறாமப்படுறியே. சண்டை போட்டுட்டே இருந்தால் எப்படி, நம்ம அம்மா அப்பா தான் பாவம். இப்போ இங்கே வந்தும் நீ என் கூட சண்டை போட்டுட்டே இருந்தால் எப்படி, அத்தை அதை எல்லாத்தையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நம்ம தான் நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக நடந்துக்கணும். வீட்டில் உள்ள பெரியவங்களை நம்ம கவனிச்சுக்கணுமா, பெரியவங்க நம்மளை கவனிச்சுக்கணுமா சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காதீங்க, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, யாராச்சும் டீ போட்டு கொண்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு 2 பேரும் கையை விரிக்கிறாங்க. அடியே, என்னடி 2 பேரும் இப்படி சொல்கிறீங்க, ஒரு டீ போட தெரியாதா. ஆனால் வாய் மட்டும் அக்காலும் தங்கச்சியும் எப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டு பேசிக்கிட்டீங்க. சரி, உங்ககிட்ட நான் கேட்குறதுக்கு நானே போய் வச்சு குடிச்சிக்கிறேன்ட்டு கல்பனாவே சமையல் அறைக்குள்ளே போயிட்டு டீ வச்சு குடிச்சிக்கிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே ஒரு ஒத்துமை இருக்குது. சாப்பிட்றதுனா 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிளான் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏய், இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், எனக்கு மீன் சாப்பிடணும் போல் இருக்குது. இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஏரி இருக்குல்ல, ஏரி மீன் நிறைய விற்கிறாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வந்து வறுத்து சாப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா ஆமாம், எனக்கும் ஆசையாக இருக்குது. 2 பேரும் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோமா. இருக்கா இரு, அத்தை வேற தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா சொல்லிட்டு போவோம் அப்படிங்கிறா. ஏ அத்தை, எப்போ எழுந்திரிக்கிறது, நம்ம எப்போ சாப்பிட்றது, அதுக்குள்ளேயும் மீனே விற்று போயிடும். கடையை சும்மா தான் வேடிக்கை பார்த்துட்டு வரணும், அதுக்கு இப்போவே நம்ம போய் கேட்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு 2 பேரும் அவங்களோட மாமியார்கிட்ட போகிறாங்க. அத்தை அத்தை, எழுந்திரிங்க அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க 2 பேரும். ஏய், என்னை நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டிங்களா, தலை வலிக்குதுன்னு டீ வச்சு இப்போ தானே குடிச்சிட்டு ஏதோ லேசாக குறுக சாய்ச்சிருக்கிறேன், அது பொறுக்கலையா உங்களுக்கு. இருங்க, வரேன் வரேன் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. என்ன தான் வேணுமா அவங்க 2 பேர்த்துக்கும். இப்போதான் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, இப்போ புதுசாக ஏதாவது சண்டையை கொண்டு வந்திருக்கிறீங்களா. எனக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு கூட எனர்ஜி இல்லை, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த இல்லை, எங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப பசிக்குது, நாங்கள் போய் இங்கே மீன் விற்கிறாங்கல்ல அங்கே போய் வாங்கிட்டு வந்து வறுத்து சாப்பிடட்டுமா அப்படிங்கிறாங்க. எம்மாடி எம்மாடி,
என்னது மீன் பொரிச்சு சாப்பிட போறீங்களா? டீ வச்சு குடுங்கன்னு கேட்டா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னீங்களே! இப்போ மீனை மட்டும் எப்படி வறுத்து சாப்பிடுவீங்க? இவ்வளோ நேரம் அப்படி பேசிக்கிட்டீங்களே! அதுக்குள்ளேயும் ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்களா? ஒன்று சேர்ந்துக்கிட்டா சந்தோஷம்தான். ஆமா, மீன் எப்படி வறுக்க தெரியும்? அப்படிங்கிறாங்க. நான்லாம் செஞ்சு தர மாட்டேன். எனக்கு இப்போ எதையும் செய்கிறாக்கில் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல அத்தை, இல்ல. எங்களுக்கு டீ தான் வைக்க தெரியாது. மற்றபடி மீனெல்லாம் நல்லா வறுத்து சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. நாங்கள் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க. சீக்கிரமாக போயிட்டு கவனமாக வாங்கிட்டு வாங்க. விலைய ஏறுக்க மாறுக்கா வித்துற போகிறாங்க. ஏமாந்துடாதீங்க யார்கிட்டேயும் அப்படின்ட்டு காசை கொடுத்து விடுறாங்க. சரி அத்தை சரி அத்தை அப்படின்ட்டு சுஜியும் சுதாவும் மீன் வாங்குறதுக்காக தள்ளுவண்டி கடைக்கும் வந்துட்டாங்க. ஏய் சுதா, நீ இங்கேயே நில்லு, நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன். நீ வந்தன்னு வச்சுக்கோயேன், உன்னை பார்த்து ஏமாத்திடுவாங்க. நான் கொஞ்சம் பெரிய பொண்ணா உன்னோட வளர்த்தியா இருக்கல்ல, என்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது. இரு இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சுஜி மட்டும் போயிட்டு, அக்கா அக்கா மீன் தாங்கக்கா, 100 ரூபாய்க்கு எத்தனை மீன் வரும் அப்படிங்கிறாங்க. 100 ரூபாய்க்கு மீனா? வராது வராது. 200 ரூபா வேணுமா? 200 ரூபாய்க்கு தான் மீன் கிடைக்கும். ஏரி மீன் என்ன சும்மாவா இருக்குது? அதை பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயும் அவ்வளோ சிரமமாக இருக்கும். 200 ரூபா இருக்கா அப்படிங்கிறாங்க. அடடா, என்னடா இது, இந்த அக்கா அத்தை சொன்ன மாதிரியே விலைய கெராக்கி பண்ணி பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? வாங்கலாமா வேண்டாமா? சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோமே, சாப்பிட்டு தான் ஆகணும். திரும்பி திரும்பி சுதாவை பார்க்குறாங்க. அக்கா வாங்குக்கா, சீக்கிரம் வாங்கு, சீக்கிரமாக வாங்கு, பசி எடுக்குதுல்ல அப்படிங்கிறா சுதா. சரி இரு இரு வாங்குறேன், அவசரப்படாதன்ட்டு மெல்லமாக சொல்கிறாங்க சுஜி. என்ன அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்க? 200 ரூபா இருந்தால் கொடு, இல்லைன்னா கிளம்பிட்டே இரு. வேற யாரும் மீன் வாங்க வருவாங்க, நீ இப்படி பேரம் பேசுகிறத பார்த்தாலே அப்படியே ஓடிடுவாங்க. என்னம்மா வேணுமா வேணாமா? வேணும்னா நான் போட்டு தரேன், இல்லைன்னா கிளம்பு, நடைய கட்டு. வியாபாரம் நடக்க வேண்டிய நேரத்தில் நீ வேற தலைவலி பண்ணிட்டு இருக்கிறியே அப்படிங்கிறாங்க. சரிக்கா சரிக்கா, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது இப்போதைக்கு. 100 ரூபாய்க்கு எவ்வளோ மீன் வருமோ அதை போட்டு கொடுங்க அப்படிங்கிறா. இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கிற வேண்டியது தானே, அப்போதையே நான் போட்டு கொடுத்துருப்பேன். இவ்வளோ நேரமாம்மா அப்படின்ட்டு ஒரு 4 மீனை எடுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சுஜியும் சுதாவும் நல்லபடியாக மீனை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. மீன் குழம்பு வச்சிடலாமா? அது நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு, நீ குழம்பு வையே, நான் வறுத்தெடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு சுதா நல்லா குழம்பு வைப்பா. அதுலேயும் சுதாக்கு மீனை சுத்தம் செய்கிறது சுத்தமாக வராது. சுஜி நல்லா சுத்தம் செய்வா. சுஜி மீனை சுத்தம் செய்கிற வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போது இனிமேல் நீ தான் வேலையை பார்க்கணும். அது இல்லாமல் குழம்பு நீ சூப்பராக வைப்பல்ல, நீ செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நீயே செய்ய அப்படின்ட்டாங்க சுஜி சுதாவை. மீன் குழம்பு நல்லா அட்டகாசமாக தயாராகிடுச்சு. அவங்களோட மாமியார் இன்னும் எழுந்திருக்கலை. சரி சரி, நான் அதுக்குள்ளேயும் மீனை வறுத்துடுறேன்னு மீனையும் வீட்டுக்குள்ளேயே வறுத்துட்டாங்க. ஒரு இருமல் சத்தம். எப்படியோ ஒரு வழியாக சமையல் வேலையெல்லாம் தடபுடலாக சூப்பராக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் பசி அடக்கவே முடியாதுன்னு அக்காவும் தங்கச்சியும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டாங்க. அது அவங்க 2 பேர்த்துக்கும் பத்தவே இல்லை. அக்கா என்னக்கா நீனு 100 ரூபாய்க்கு 4 மீனை தான் வாங்கியிருக்கிற, சாப்பிட்ட மாதிரியே இல்லையே, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வாயேன், நம்ம சுட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிறா. சுட்டு சாப்பிடவா? இப்போ போனால் மீன் எங்கே இருக்கும்? இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைல்லக்கா, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த அக்கா எவ்வளோ மீன் வச்சுருந்தாங்க. வா வா அப்படிங்கிறா. சரி சரி, எனக்கு மீன் சுத்தம் செஞ்சு செஞ்சு எனக்கு தான் இடுப்பு வலிக்குது. நீ என்ன பண்ண போகிற அப்பனா? குழம்பு வச்சு நீ அப்படியே தப்பிச்சிடுற. வறுக்கிறதும் நான் தானே வறுக்கிறேன். எனக்கு நான் சுட்டு சாப்பிட்றேன், உனக்கு நீ சுட்டு சாப்பிடு. அப்படின்னா வேணும்னா நான் இப்போ போய் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சரிக்கா, இந்த ஐடியாவும் நல்லா தானே இருக்குது. அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு நீ சுத்தம் மட்டும் செஞ்சு கொடுத்துரு அப்படின்ட்டா. சரி வா கடைக்கு போகலான்ட்டு அக்காவும் தங்கச்சியும் மீன் வாங்கிட்டு வராங்க. ஒரே நாளில் 200 ரூபாவை காலி பண்ணிட்டாங்க. அதுவும் மீன் வாங்குறேன்னு சொல்லிட்டு.
வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் வச்சிருக்கிற மாதிரி தெரியல. வந்ததுக்கப்புறமா மீனை நல்லா சுத்தம் செஞ்சுட்டாங்க. அக்காவும் தங்கச்சியும் யோசிக்கிறாங்க, ஏன் வெறும் மீனை சுட்டு சாப்பிட்டா எப்படி நல்லாயிருக்கும், சுட்ட மீன் வறுவல் செஞ்சு சாப்பிடுவோமா, மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆ சரி சரி அப்படின்ட்டு அக்கா வீட்டுக்குள்ளேருந்து மசாலா பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. முதல்ல நான் சாப்பிட்றேன், எனக்கு தான் ரொம்ப வேலை அதிகமாக இருந்ததுன்ட்டு அக்கா முதல்ல சுட்ட மீன் வறுவலை செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆ சீக்கிரம் வாக்கா சீக்கிரம் வா, எனக்கு வேற பசிக்குதுல்ல, ஆசையாக இருக்குக்கா நீ சாப்பிட்றத பார்க்கும் பொழுது அப்படிங்கிறா தங்கச்சி. வரேன் வரேன், நான் தனியாக மீனை சுத்தம் செய்யும் பொழுது மட்டும் உனக்கு வயிறு பசி எடுக்காது, நான் சாப்பிட்டுட்டேன்னா உனக்கு பொறுக்காதே, இந்தா வா வா அப்படிங்கிறா. ஆ அப்படின்ட்டு சுதா போயிட்டு மீனை நல்லா சுடுறாங்க. மசாலா தூள் உப்பெல்லாம் நல்லா தூக்கலாக போட்டு காரசாரமாக சுட்ட மீன் வறுவல் தயாராகிடுச்சு. நல்ல மனம், சூப்பராக இருக்குக்கா, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு தங்கச்சியும் சாப்பிட்டுட்டாங்க. 2 பேருக்கும் நல்லா திருப்தியாக வயிறு நிறைஞ்சிருச்சு. ஒரே ஒரு துண்டு மீனை கூட அவங்களோட மாமியார் மாமனார் சுஜி அவங்களோட கணவருக்காக, சுதா அவங்களோட கணவருக்காகன்னு வைக்கவே இல்லை. அக்காவும் தங்கச்சியும் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்களா. அவங்களோட மாமியார் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகவும், என்னம்மா 2 பேருமா சேர்ந்து மீன் வாங்கிட்டு வரோன்னு சொன்னீங்க, என்ன சமையல் அறைக்குள்ளே போய் பார்த்தேன் எதையுமே காணோம், மீன் குழம்புனா மீனே இல்லையே, எங்க எல்லாத்தையும் நீங்களே தனியாக சாப்பிட்டுட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சுஜி சுதாவை பார்க்குறாங்க, சுதா சுஜியை பார்க்குறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்களா. சரி சரி சாப்பிட்டுட்டிங்களா விடுங்க, இதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் வச்சிருங்கம்மா, மிச்சம் மீதி கூட இல்லாமல் சாப்பிட்டுட்டிங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, நல்லா ருசியாக இருந்துச்சா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நல்லா நாக்கில் டேஸ்ட்டாக இருந்ததா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். வெறும் 8 மீன்கள் தான், ஆளுக்கு 4 தான் சாப்பிட்டோம். 100 ரூபாய்க்கு 4 மீன் தந்தாங்க அத்தை, அதனால் 2 வாட்டி வாங்கினோமா, 4 8 மீன் நல்லா சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அடிக்கடி வாங்கி சாப்பிட்லான்னு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏய், இதுக்கப்புறம் எவளாச்சும் மீனுன்னு ஏதாவது கேட்டுட்டு வந்தீங்க, 2 பேருக்கும் நல்லா சமத்தியாக விழும். 200 ரூபாய்க்கு 8 மீனா, நான்லாம் 100 ரூபாய்க்கே 8 மீன் வாங்குவேன், 8 16 மீன் 200 ரூபாய்க்கு வாங்குவேன், நீங்கள் என்னடான்னா ஏமாந்துட்டீங்க, நல்லா ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க அவங்களோட மாமியார். சே, என்னத்தை 16 மீன் தருவாங்களா, நாங்கள் நல்லா ஏமாந்துட்டோம், ஏமாற்றிட்டாங்களே அத்தை, இதுக்கப்புறம் மீன் வாங்குறதுக்கு நீங்கள் தான் வரணும், கூட 2 3 மீனை போட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட தருவாங்கல்ல அத்தை அப்படிங்கிறாங்க சுஜியும் சுதாவும். அட கடவுளே, எனக்கு ஒரே ஒரு மீனை கூட தரவே இல்லையேங்கிற ஆதங்கத்தில் நானே ஏதோ ஒன்று அடித்து விட்டா இப்போ இவளுங்க 2 பேரும் கையோட மீனை வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுவாளுங்க போல இருக்குதே. பரவாயில்லையே, மருமகள்கள்னால் மருமகள்கள் தான், இவள்களாச்சும் 100 ரூபாய்க்கு 4 மீன்களை வாங்கினாளுங்க, எனக்கெல்லாம் 3 மீனை போடுறதுக்கே அந்த அழுவா, நானும் சும்மா எதையாச்சும் போட்டு விடுவோம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு விட்டேன், அப்படியே நம்புகிறாளுங்களே அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே எல்லாருக்கும் பங்கு வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். தான் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. 2 துண்டுகள் மட்டும் இருந்தாலும் 4 பேர் இருக்கிற கூட்டத்தில் அதை எப்படி பகிர்ந்து சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு முறையாக பகிர்ந்து சாப்பிட்றது தான் நல்ல பழக்கம். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.